போலீஸ் ஒரு ஜெனரல் கைடன்ஸ் போயிருக்கு. கோட்டையிலிருந்து எவ்வளவு தாமதப்படுத்த முடியுமோ, எவ்வளவு இழுத்தடிக்க முடியுமோ, எவ்வளவு சிக்கலை உண்டாக்க முடியுமோ அவ்வளவு சிக்கல் பண்ணுங்க. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். 29 தொகுதிகளை செங்கோட்டையன் ஜெயிக்க வைக்கணுன்ற உறுதியோட அவர் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. இடம் கொஞ்சம் பிரச்சனையாயிடுச்சு. இவங்க எழுதி கொடுத்தவங்களே 75,000 பேர் வருவாங்கன்னு கொடுத்தாங்க. உடனே போலீஸ் பிடிச்சுக்குவாங்க இல்லையா? 75,000 பேர்னா அதுக்கு போதுமான இடம் இல்லை. இது 84 கண்டிஷன் போட்டாங்க. 1 2 25,000 பேருடைய லிஸ்ட்டை கொடுன்னு கேட்குறாங்க. அவங்களுடைய அடையாள அட்டையை கொடுன்றாங்க. இது எந்த ஊரில் நடக்கும்? கூட்டம் நடத்த முடியாத பண்ணுறதுக்கு அவ்வளோ வேலையும் போலீஸ் பண்ணுதுங்க. போலீஸ் ஒரு ஜெனரல் கைடன்ஸ் போயிருக்கு. கோட்டையிலேருந்து எவ்வளவு தாமதப்படுத்த முடியுமோ, எவ்வளவு இழுத்தடிக்க முடியுமோ, எவ்வளவு சிக்கலை உண்டாக்க முடியுமோ அவ்வளோ சிக்கல் பண்ணுங்க. தாவேகாவுடைய பிரச்சாரம், விஜயனுடைய மக்கள் சந்திப்பு என்பது கூடுமான வரையில் நடக்காம தடுக்கிறதுக்கு என்ன உண்டோ அதை காவல்துறையை வச்சு தமிழ்நாடு அரசு பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இருக்கிற அச்சம் தெரிகிறதா? விஜய் அதிகமாக வந்துடக்கூடாது. அதுதான் அச்சமா, இல்லை திரும்பவும் இன்னொரு கரூர் சம்பவம் நடந்துடக்கூடாதுங்கிற அச்சமா? யாரோ திட்டம் போட்டிருக்காங்க கரூரில் வச்சு இவருடைய பிரச்சாரத்தை முச்சிடணும், முடைக்கணும்ன்ட்டு. தாவேகா கொஞ்சம் டபுள் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். 18ஆம் தேதி கூட்டத்தில் இன்னும் நிறைய பேர் சேருவாங்கன்ற மாதிரி தான் கேள்விப்படுறேன் நான். இப்போ என்ன சொல்றாங்கன்னா கரூர்லயே செந்தில் பாலாஜி ஜெயிக்க மாட்டாருன்றாங்க. இப்படி களத்துல ஒர்க் பண்ணுவாரு, ஓட்டுகளை எப்படி வாங்கணும்னு எல்லா உத்தியும் கத்து வச்ச ஒரு ஆளு. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். இதெல்லாம் கோர்ட் நம்பணும்ல. சட்டம் பொண்ணுங்க சொன்னா நம்பும்பா. நியூஸ் கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு அரசியல் திறனாய்வாளர் திரு சி.கே. மதிவாணன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். சார் 18ஆம் தேதி ஈரோட்டில் தாவேகாவுடைய அடுத்த கட்ட பிரச்சார பயணம் தொடங்க இருக்கு. செங்கோட்டையின் தலைமையில தான் அது நடக்க இருக்கு. எல்லா கட்ட ஏற்பாடுகளும் தயார்னு சொல்றாங்க. பல லட்சம் ஏக்கர்ல 75,000 பேர் கூடுற அளவுக்கான ஏற்பாடுகள் இருக்குன்றாங்க. கொங்கு பகுதியில் வேற திரும்பவும் போறாங்க. ஸோ என்ன எதிர்பார்க்குறீங்க? அதாவது இவர் செங்கோட்டையன் தாவேகால வந்த உடனே முன்னால் திட்டமிடப்பட்டது தான். இபிஎஸ் அங்கே போய் ஒரு கூட்டம் போட்டார் கோபிச்செட்டிப்பாளையத்தில். எல்லாம் நிறைய கூட்டத்தை செலவு பண்ணி திரட்டி, அதாவது என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ண விரும்பினார்னா இபிஎஸ், அதிமுக கோட்டை தான் அது, ஒரு ஆள் போனாலும் கோட்டெல்லாம் ஒன்றும் இல்லை எங்களுக்கு, அவர் போனதால் எந்த பாதிப்பும் இல்லைன்னு காட்டுறதுக்காக அவர் பண்ணார். பட் அந்த கூட்டத்துக்கு ரொம்ப அவங்க செலவு பண்ணாங்க. அது கோபிச்செட்டிப்பாளையத்தில் மட்டும் இது பண்ணல, ஈரோடு மாவட்டத்தில் மட்டும் ஆளை சேர்க்கலை. அந்த கொங்கு பெல்ட்டில் பல மாவட்டங்கள்லேருந்து ஆளை சேர்த்தாங்க. ஓரளவுக்கு கூட்டத்தை காட்ட முடிஞ்சுது அவங்களால. அப்போவே இவருக்கு செங்கோட்டையனுக்கு தன்னுடைய பலத்தை காட்டணும், இதுக்கு கவுண்டரான்னு சொல்லி அவர் பிளான் பண்ணி தான் அப்போவே திட்டம் போட்டது தான் விஜயை கூப்பிட்டு நடத்தணுன்னு. விஜய் இவரை கட்சியில் இணைச்ச உடனே இவரை அந்த நிர்வாக குழுவுக்கு ஒருங்கிணைப்பாளர் தலைமை போட்டது மட்டும் இல்லாமல் ஒரு 4-5 மாவட்டத்துக்கு சேர்த்து பொறுப்பாளராக போட்டார். அந்த கொங்கு பகுதியில் கொங்கு பகுதியை 2ஆக பிரிச்சுட்டாங்க. சேலம், நாமக்கல் அதெல்லாம் இந்த பக்கம் கரூர்ல, ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர், நீலகிரி, இந்த 4 பகுதியில் இருக்கிற 29 சட்டமன்ற தொகுதிகள். கோயம்புத்தூரில் 10, ஈரோட்டில் 8, திருப்பூரில் 8, நீலகிரிஸில் 3. ஸோ 29 தொகுதிகளை செங்கோட்டையன் நேரடி பார்வையில் ஜெயிக்க வைக்கணுன்ற ஒரு இதோட உறுதியோட அவர் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ அதுக்கு தான் இப்போ விஜயை கூப்பிட்டு வரணும். முதல்ல 16ஆம் தேதி தான் அவங்க பிளான் பண்ணாங்க. அப்போ பிளான் பண்ணும்போது இடம் கொஞ்சம் பிரச்சனையாயிடுச்சு. அது காரணம் என்னென்னா, இவங்க எழுதி கொடுத்தவங்களே 75,000 பேர் வருவாங்கன்னு கொடுத்தாங்க. உடனே போலீஸ் பிடிச்சிக்குவாங்க இல்லையா? 75,000 பேர்னா அதுக்கு போதுமான இடம் இல்லை, இது அதுக்கு பார்க்கிங் ஈக்குவலாக வேணும், அதை இதுன்னு ஒன்றும் கொஞ்சம் அவங்க திணறிட்டாங்க. 84 கண்டிஷன் போட்டாங்க. 1 2 இல்லை. உங்களுக்கு தெரியும், எஸ்ஓபி இன்னும் அப்ரூவ் ஆகலை. கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ்னு வச்சுருக்காங்க. அது ஜட்ஜ்மெண்ட் அதை எல்லா கட்சிகளும் அமுல்படுத்தி கவர்மெண்ட் அதை ஆர்டரெல்லாம் போட்டு வர்றதுக்கு
கொஞ்ச நாள் ஆகலாம். அப்போ அது வரலைன்றதுக்காக ரோட் ஷோக்கு யாருக்கும் கொடுக்கலன்னு இவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க யாரும் ரோட் ஷோ நடத்தினா ஆள் வரப்போகிறதில்ல. ரோட் ஷோவுக்கு ஒரே ஒரு ஆளுக்கு தான் கூட்டம் வரும், அது விஜய். ஸோ எஃபெக்டிவாக எஸ்ஓபி ஃபைனலைஸ் ஆகலைன்னு ரோட் ஷோவை வந்துட்டு அவங்க எலெக்ஷன் வரைக்கும் கூட முடக்குவாங்க திமுக ஆட்சியாளர்கள். அதில் ஸ்லோவாக போவாங்க. என்ன கேட்டால் ரோட் ஷோவே இனி தேவையில்லைன்றது தான் என்னுடைய பிரச்சாரங்கள் போதும். ஸோ 84 கண்டிஷனில் ஒரு மிக நீண்ட அரசியல் அனுபவம் உள்ள செங்கோட்டையனே அதிர்ச்சி அடைகிற அளவுக்கு ஆயிடுச்சு. 84 கண்டிஷனா 84 கேள்விகளா? கேள்விகள்ன்றாங்களே, அது கண்டிஷன் இல்லை. ஒரு நிபந்தனை என்னன்னா, கேள்விகள்னா நிபந்தனை என்னன்னா, இப்போ நான் ஒன்று சொல்கிறேன் உதாரணத்துக்கு, அவரே அதிர்ந்த தகவல் 25,000 கட் ஷாட் பண்ணிட்டாங்க. 75,000 வேற ஒரு இடத்துக்கு சொன்னாங்க. இப்போ புதுசாக இடம் மாற்றினோன்னா 25,000 பேர் போதும்னு முடிவு பண்ணாங்க. அவங்க கேட்குறாங்க போலீஸில், 25,000 பேருடைய லிஸ்ட்டை கொடுன்னு கேட்குறாங்க. நம்பர் 1. நம்பர் 2, அவங்களுடைய அடையாள அட்டையை கொடுன்றாங்க. இது எந்த ஊரில் நடக்குங்க? எப்பவுமே ஒரு நிகழ்ச்சி கலந்து கொண்ட பிறகு தான் அவங்க பற்றி விவரமே நமக்கு தெரியும். சிசிடிவி கேமராவில் போட்டால் போலீஸ் எல்லாத்தையும் எடுத்துக்க போகிறாங்க. ஆனால் வர்றதுக்கு முன்னாலே 25,000 பேர் வருவாங்கன்னா இது என்ன அப்பாயின்மெண்ட்டா? இப்போ ஒரு நிர்வாக குழு, செயற்குழு, பொதுக்குழுனா நம்பர் ஃபிக்ஸ்டு, ஆளும் ஃபிக்ஸ்டு, வேற ஆள் வர முடியாது அழைக்கப்படாமல். அப்போ அதை ஒன்று முன்கூட்டியே நம்ம சொல்லலாமா தவிர, இது மாதிரி ஒரு பொதுக்கூட்டம் 25,000 பேர் வராங்க, அவங்க லிஸ்ட் ஆஃப் த நேம்ஸ் கொடுங்க, அவங்களுடைய ஐடி கார்டு கொடுங்கன்னா, இதெல்லாம் கூட்டம் நடத்த முடியாத பண்ணுறதுக்கு அவ்வளோ வேலையும் போலீஸ் பண்ணுதுங்க. இதை விட ஒரு தமாஷ் சொல்கிறேன். கரூரில் அந்த துயரத்துலேருந்து அவங்க மீண்டு முதல் கூட்டம் போடணும்னு சொல்லி வந்ததே சேலத்தில் தான். டிசம்பர் 4 கேட்டாங்க. அப்போ சேலம் போலீஸு பல காரணம் சொன்னாங்க. திருவண்ணாமலை தீபம், அடுத்தது வந்துட்டு பாபர் மசூதி இடிப்பு நினைவு தினம் எல்லாம் சொல்லிட்டு முடியாதுன்னு சொன்னதோடு இல்லாமல் புதுசாக ஒரு கண்டிஷன் சொன்னாங்க. 30 நாளைக்கு முன்னால் நீங்கள் அனுமதி கேட்கணுன்ட்டாங்க சேலம் மாவட்டம் போலீஸ். ஆனால் தமிழ்நாடு அரசு கீழே தானே சேலம் மாவட்டம், ஈரோடு மாவட்டத்தில் ஒரு வாரத்தில் டேட் கொடுக்குறாங்க. அப்போது இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு மாதிரியாக போலீஸ் ஒரு ஜென்ரல் கைடு போயிருக்கு. கோட்டையிலேருந்து எவ்வளவு தாமதப்படுத்த முடியுமோ, எவ்வளவு இழுத்தடிக்க முடியுமோ, எவ்வளோ சிக்கலை உண்டாக்க முடியுமோ அவ்வளோ சிக்கல் பண்ணுங்க, தாவேக்காக்கு மட்டும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா மற்ற கட்சிகள்லாம் இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் இல்லை. இது வரைக்கும் திமுக நடத்தியிருக்கு மாநாடுகள், கூட்டங்கள். அவங்க எல்லாருடைய லிஸ்ட்டை கேட்டிருக்கா போலீஸு? பார்க்கிங் எவ்வளோ இருக்குது எல்லாம் சொல்கிறாங்களா? ஸோ தேவையில்லாமல், அதாவது நான் என்ன நினைக்கிறேன்னா, தாவேக்காவுடைய பிரச்சாரம், விஜயினுடைய இந்த மக்கள் சந்திப்பு என்பது கூடுமான வரையில் நடக்காமல் தடுக்கிறதுக்கு என்ன உண்டோ அதை காவல்துறையை வச்சு தமிழ்நாடு அரசு பண்ணிகிட்ருக்காங்க. அதன் ஒரு பகுதியாக தான் சேலத்தில் 30 நாள்ன்றாங்க. ஆனால் ஈரோட்டில் வேறு மாதிரி ஐடி கார்டை கொடு, அங்கே கேட்கல, அதை இங்கே கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் அன்ரீசனபிள் தான். அவங்களுக்கு இருக்கிற அச்சம் தெரிகிறது. ஆளுவோருக்கு விஜய் அதிகமாக வந்துடக்கூடாது. இல்லை அதுதான் அச்சமா, இல்லை திரும்பவும் இன்னொரு கரூர் சம்பவம் நடந்துடக்கூடாதுங்கிற அச்சமா? திரும்ப கரூர் சம்பவம்லாம் ஏங்க கரூரில் மட்டும் நடந்தது? அதுக்கு முன்னாலே நடக்கல, அதுக்கு பின்னாலே நடக்கல. இல்லை பாண்டிச்சேரியிலேயே அந்த போலீஸ் ஆஃபீஸர் அவங்க பேசுனது நம்ம கேட்குறோம். ஏங்க அவங்க பேசுகிறாங்க, இல்லை அவங்க நிறுத்துறாங்க. நடக்கலை தமிழ்நாட்டிலே, அதுக்கு முன்னால் நடக்கலை. ஸோ கரூரில் நடந்ததுக்கு வேற காரணம், அதை நான் இப்போ சொல்ல விரும்பலை. அது நீதி விசாரணையில் இருக்குது, நீதி விசாரணை இருக்கட்டும். அதனால் கரூரை வச்சுக்கிட்டு, ஆனால் திமுக தலைமையோ திமுக நிர்வாகிகளோ யாரோ திட்டம் போட்டிருக்காங்க கரூரில் வச்சு இவருடைய பிரச்சாரத்தை முடக்கிடணுன்ட்டு. அதுக்கான முயற்சி கரூரில் நடந்துருக்குதுன்றது எனக்கு. ஏன்னா இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு அவரை முடக்கிறாங்க. ஃப்ரீயாக விட வேண்டியது தானே. அவர் என்னங்க போனால் 4 நிமிஷம் பேசுகிறார், 10 நிமிஷம் பேசுகிறாரு. ஆனால் அது இல்லை அவங்க பிரச்சனை. அவர் போகிறாருன்னா அந்த இடத்துல ஆளுங்க வராங்க மட்டும் இல்லை, அங்கே வர்றது 4000 பேராக இருக்கலாம். ஆனால் 4 லட்சம் பேர் நேரலையில் பார்த்துட்றோம். எல்லா மீடியாவும் நேரலை பண்ணிடுறாங்க. ஸோ விஜயனுடைய கருத்துக்கள், பேச்சு, அவருடைய அந்த இது போயிட வேணாம் மக்கள்கிட்ட. இல்லை தேர்தலுக்கு இன்னும் 100 நாள் தான் இருக்குது. அவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்காங்க. பட்
தாவேக்கா கொஞ்சம் டபுள் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். இல்லை, இப்போ திட்டம் போட்டு ஆ, அவங்க வந்து எல்லா இடத்துலையும் எல்லா மாவட்டங்கள்லையும் போனோம். இப்போ இந்த ஈரோடு மாவட்டம் வந்து ஏடிஎம்கே உடைய கோட்டைங்க அது. ஆமா. பல காலம் எனக்கு ஆமா. தெரியும். ஜெயலலிதா இருந்தப்போ, எம்ஜிஆர் இருப்போ 8 தொகுதியுமே ஏடிஎம்கே தான் வெற்றி ஜெயிக்கிற பெறுவாங்க. தொகுதிகள் ஆமா. தான். அதே போல் வந்து போன வாட்டி பார்த்தோம் நம்ம 10 தொகுதியும் கோயம்புத்தூரில் வந்து என்டிஏ தான் ஜெயிச்சுது. ஏடிஎம்கே ப்ளஸ் பிஜேபி ஒன்று நினைக்க வானதி சீனிவாசன். அதனால் அந்த ஏரியா வந்து ஏடிஎம்கே உடைய ஸ்ட்ராங் ஹோல்டு ஆனா தான். என்னன்னா எப்பவுமே. இப்போ சிட்டிங் மினிஸ்டரா திரு முத்துசாமி அங்க களத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவரும் ஸ்ட்ராங்கா இப்போ ஆளுங்கட்சியாக வேற இருக்காங்க. ப்ளஸ் அவருமே ஒரு நீண்ட நெடிய அனுபவம் வாய்ந்தவர் கள செயற்பாட்டில். செங்கோட்டைனா அவருக்கு ஈக்குவலான கள செயற்பாட்டில் இருக்கிறவர். இதில் அதிமுக ரோல் இல்லாமல் போயிடுமா? அந்த அந்த மண்டலத்தில் இவங்க 2 பேரும் ஒரு பெரிய ஃபோர்ஸாக எந்திரிச்சு நிற்கிறாங்களே. இல்லை, அதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்கிற மாதிரி அதிமுக வந்து மெல்ல மெல்ல தன்னுடைய அந்த சக்தியை தாவேக்கா கிட்ட இழந்துட்டு இருக்குது. சக்தியவா இடத்தையா? இடம், சக்தி எல்லாத்தையும் இழந்துட்டு இருக்குது. நான் தான் பல நேரத்தில் சொன்னேன், அப்டேட்டட் மாடர்னைஸ்டு வெர்ஷன் ஆஃப் ஏடிஎம்கே 2.0 தான் டிவிகே. அந்த ஒரிஜினல் ஏடிஎம்கே 30 வருஷம் அதனுடைய யூட்டிலிட்டி ஓவர். டேட் ஆஃப் மேனுஃபேக்சரிங், டேட் ஆஃப் எக்ஸ்பைரின்னு இருக்கு இல்லையா, அது அதிமுகவை பொறுத்தவரையில் எக்ஸ்பைரியில் இருக்கிறது தான் நான் நினைக்கிறேன். ஆனால் அதே லட்சியங்கள், அதே கொள்கைகள், அதே வீச்சோட திமுகவுக்கு எதிராக இந்த தாவேக்கான்ற கட்சி மேலே வருது. என்ன இப்படி சொல்லிட்டீங்க? ஒரு எஸ்பி வேலுமணி இருக்காரு, ஒரு சிவி சண்முகம், ஒரு கேபி முனுசாமி, ஒரு செல்லூர் ராஜு, ஒரு ஆர்பி உதயகுமார், இவ்வளவு பேர் களத்தில் ஒரு ஓட்டு எப்படி கொண்டு வந்து சேர்க்கணும்னு நுட்பம் தெரிஞ்ச ஆட்கள் இருக்கும்போது நீங்கள் எப்படி அதிமுக அப்படி குறைச்சி மதிப்பிட முடியும்? அதாவதுங்க, மக்கள் வந்துங்க மனசில் வந்து இது ஒரு திமுகவை வீழ்த்தக்கூடிய வல்லமை படைத்ததுன்னா தான் அதிமுக ஓட்டு போடுவாங்க. அதிமுகவுக்குன்னு ஓட்டு போடுறது ரொம்ப கம்மி தாங்க, கமிட்டட் ஓட்டர்ஸு. எப்பவுமே வந்து திமுகவை இன்றைக்கி வந்து மக்கள் மனசில் ஒரு மாற்றம் வரணும்னு இருக்குங்க. அந்த மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய வல்லமை யாருக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து இன்னைக்கு விஜய் கிட்ட தான் இருக்குதுன்னு. அதிமுக துணை இல்லாமையே திமுகவை வீழ்த்திட முடியும்னு நினைக்கிறீங்களா? அதிமுகவே அது அது விழுந்து கிடக்குதுங்க. அது வந்து இன்னும் போருக்கே தயாராகல. நீங்க சொல்ற மாதிரி அது விழுந்து கிடக்கிற அதிமுக கிட்ட 22% வாக்கு இருக்கு. அதாவது வந்து இந்த வாக்கு பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல, சரி, சட்டமன்றத்திலேயே கூட வச்சுக்கிட்டா கூட இல்ல, இல்ல. 21% அதாவது அது இருந்ததுன்னு சொல்லுங்க, இருக்குதுன்னு சொல்லாதீங்க. இல்ல, நம்ம கடைசியா வந்த இன்றைய டேட்டா வச்சு தான் தேதியில் நம்ம பேச முடியும். அதான் கடைசியாக வந்து 4-5 வருஷத்துக்கு முன்னால். இன்னைக்கு வந்து அதிமுக என்பது கலகலத்து போயிருக்குங்க. இப்போ இந்த 18ஆம் தேதி போனதுனாலயே மீட்டிங்ல இல்லை கலகலத்து. செங்கோட்டையன்ல அன்வர் ராஜா போனாரு, மனோஜ் பாண்டியன் போனாரு. அவர் ஏற்கனவே வெளியே தான் இருக்காரு. இல்லை, நான் சொல்கிறேன் கேளுங்க. அதிமுக ஒன்லி அவுட் கோயிங் தான், நோ இன்கமிங். நீங்கள் சொல்லுங்கள், அதிமுகவில் வந்து ஒரு ப்ராமினெண்ட்டான ஆள், எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆள், மக்கள்கிட்ட ரொம்ப அபிமான ஆள் ஒரு ஆள் வந்தான்னு கடந்த 7-8 வருஷத்தில் சொல்லுங்களேன் பார்க்கலாம். யார் வந்தாங்க? போயிட்டு தான் இருக்காங்க எல்லாமே. அதனால் நம்ம அதாவது பழைய பெருங்காய டப்பா தான் இன்றைக்கி அது காலியாக இருக்குது, அந்த வாசம் இருக்குது. அதனால் வந்து ஏடிஎம்கே உடைய இடத்த இன்னைக்கு வந்து ஏடிஎம்கே இல்லாம, அந்த கூட்டணி இல்லாம திமுகவை வீழ்த்திட முடியுமா? அந்த ஒரு இடம் தமிழக அரசியல் எப்படி வீழ்த்தலாங்க, அதில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. ஏடிஎம்கே வந்து தனித்து வீழ்த்தி இருக்குது. 10 கட்சி கூட்டணிலாம் திமுக வச்சிருந்தப்ப கூட எம்ஜிஆரும் சரி. ஏடிஎம்கே துணை தேவைப்பட்டது இல்லை. நான் என்ன கேட்குறேன், இப்போ ஏடிஎம்கே இல்லாம ஒரு புதிய ஒரு அணி தனியாவே வீழ்த்தி இருக்குதுன்னு சொல்றாங்க திமுகவை. ஏடிஎம்கே கடந்த காலங்களில் தனியாக வீழ்த்தி இருக்கு. அதே மாதிரி விஜய் வீழ்த்தக்கூடிய வல்லமை இருக்குது அவருக்குன்னு நான் நினைக்கிறேன். சரி, ரெண்டாவதுங்க, கூட்டணிலாம் இன்னும் எதுவும் ஃபைனலைஸ் ஆகலை. பட் காங்கிரஸ் என்ன நிலை எடுக்கும், மற்ற கட்சிகள் என்ன நிலை எடுப்பாங்க அப்படின்லாம் தெரியாது. ஸோ இதெல்லாம் முடிஞ்ச பிறகு நிச்சயமாக வந்து திமுகவுக்கு ஃபைட் கொடுக்குற இடத்துல தாவேக்கா தான் இருக்குமே தவிர அதிமுக பாஜக இருக்காது. இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு இது ஒன்று ஓடிட்டு இருக்குது இல்லையா, நான் அதை கணக்கில் எடுத்துக்கிறது இல்லை. இன்டெலிஜென்ஸ் சர்வேன்னு ஒன்று மத்திய அரசு எடுத்த சர்வே. மத்திய அரசு அவ்வளோ ஒரு மதி இல்லாத அரசாக இருக்கும். 6 மாதத்துக்கு முன்னால் கூட்டணிலாம் உருவாகிறதுக்கு முன்னால், தலைவர்கள் கேம்பெயின் தொடங்கிறதுக்கு முன்னாலவா எடுப்பாங்க யாராவது? அது ஒரு மாதத்துக்கு முன்னால், ஒரு 3 வாரத்துக்கு முன்னால் தாங்க மக்கள் மனநிலை செட் ஆகும். இருந்தாலும் நம்ம ஒரு இதுக்காக சொல்கிறேன், அதை நான் ஒத்துக்கலை, அது வந்து உண்மைன்னு கூட நான் ஒப்புக்கலை. ஆனால் அந்த சர்வேல என்ன சொல்கிறாங்க,
மாநில அரசு எடுக்கலைன்னா தினமலர் பத்திரிகையில் அதை போடுறாங்க. தினமலர் வந்து பாஜக ஆதரவு பத்திரிகை நமக்கு தெரியும் எல்லாருக்கும். அப்போ அதில் என்ன சொல்கிறாங்க, 90 திமுகவுக்கு, 70 தாவேக்காவுக்கு, 35 திமுக அதிமுகவுக்கு, 38 இழுபறின்றாங்க. ஸோ இது 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 அவ்வளோதான், அதுக்கு மேலே நான் அதை எடுக்கலை. இது எதை காட்டுகிறது? வேர் இஸ் த ஏடிஎம்கே பிஜேபி? எங்கே ரேஸில் இருக்காங்க? ரேஸில் இருக்கிறது வந்து டிஎம்கேவும் தாவேக்கா தான். அதுக்கு அர்த்தம் தாவேக்கா ஆட்சியை பிடிச்சிரும்ல, டிஎம்கே ரீஎலெக்ட் ஆகிடும்லாம் சொல்ல. இது ஒரு இண்டிகேட்டர் தான். இது ஒரு காற்று எந்த திசையில் வீசுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். தொங்கு சட்டமன்றம் கூட வரலாம். எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை இல்லாமல் ஏற்கனவே ஒரு முறை தமிழ்நாட்டில் வந்திருக்கு. அப்போ தான் ராஜகோபாலாச்சாரி முதலமைச்சராக வந்தார். புரியுதுங்களா? 2006 அது வந்து சிறுபான்மை அரசு, காங்கிரஸ் ஆதரவு, பாமக வெளியிலேருந்து ஆதரவு. நான் சொல்கிறது வந்துட்டு எந்த கட்சிக்கும் வந்து கூட்டணி ஆட்சின்றது கிடையாது. ஸோ இன்றைக்கி வந்து தேர்தலுக்கு பிறகு யார் யாரோட சேருவாங்கலாம் நமக்கு தெரியாது. அப்போ தாவேகா அதிமுக சேர்ந்து ஆட்சி கூட அமைக்கலாம். கூட்டணி ஆட்சி வந்து தமிழ்நாட்டில் மக்களே முடிவு பண்ணிட்டாங்கன்னா இவங்க நாங்கள் கூட்டணி ஆட்சி மக்கள் விரும்ப மாட்டாங்கன்னு சொல்லிகிட்டே இருக்க வேண்டியது தான். ஸோ அதனால் வந்துங்க இன்னைய தேதியில் வந்து களத்தில் 1, 2 இந்த 2 பேர்னால் தாவேக்கா அண்டு திமுக தான் இருக்குது. இன்னும் கூட நிறைய 18ஆம் தேதி கூட்டத்தில் இன்னும் நிறைய பேர் சேருவாங்கன்ற மாதிரி தான் கேள்விப்படுறேன் நான். பேர்லாம் சொல்ல அவர், ஆனாலும் அவர் சொல்கிறாரு அது மேடையில் பாருங்கள், வெள்ளித்திரையில் பாருங்கன்றாரு. ஸோ ஏடிஎம்கேல இருக்க பல தலைவர்களுக்கு வந்து இது மூழ்கிற கப்பல், ஜம்ப் பண்ணோம் உயிர் பிழைக்கணும்னா அப்படின்ற அளவுக்கு வந்திருக்காங்க. இப்போ சின்னம் பற்றி பேசுகிறாங்க சார். நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய செய்திச்சாளர்களில் ஆட்டோ, மோதிரம் இப்படிலாம் சின்னங்களை சொல்கிறாங்க. சின்ன ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஃபைனல் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா செங்கோட்டையினுமே இந்தியாவே வியக்கிற மாதிரி ஒரு சின்னம் வரப்போகுதுன்னு பேசுகிறேன். அது எனக்கு தெரியல. அதாவது டிசம்பர் 24, 25 லாஸ்ட் வீக்கில் எலெக்ஷன் கமிஷன் அஃபிஷியலாக வந்து எந்தெந்த கட்சிக்கு என்னென்ன சின்னம், அதாவது ஓல்டு பார்ட்டிஸுக்கு ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை, புதிய கட்சிகள் இப்போ அப்ளை பண்ணாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் அலாட் பண்ணுவாங்கன்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. எனக்கு பத்திரிகை ஊடகங்களில் வர்ற செய்தி தான். அதாவது வந்து ஆட்டோ தான் தாவேக்காவுடைய ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸு. ஏன்னா அது ஒரு காமன் மேன்ஸ் வெஹிக்கிள், அது வந்து கொஞ்சம் தங்களுக்கு உதவும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அடுத்தது வந்து கப்பு, அப்புறம் வந்துட்டு பிகில், அதுக்கப்புறம் வந்துட்டு மோதிரமும் அவங்க ஏதோ 5 சின்னம் கொடுத்துருக்காங்க போல இருக்கு. அவங்க நார்மலாக 10 சின்னம் நீங்கள் கொடுக்கலாம், அதுலேருந்து அவங்க 1 கொடுப்பாங்க. இவங்க 5 சின்னம் தான் கொடுத்துருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். அதில் வந்து இந்த மோதிரம் அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நல்ல ஒரு கற்பனை பண்ணி பாருங்களேன், மோதிரம் வந்து தாவேக்காக்கு கிடைக்கிது, அப்புறம் மோதிர கை அப்படின்னு கையும் கிடைச்சிதுன்னா, காங்கிரஸ் வந்து சேர்ந்ததுன்னா அது இன்னும் ரொம்ப நல்லா எடுபடுமே. 2வதுங்க, நான் சின்னத்தெல்லாம் பெருசாக, அது ஒரு அடையாளம் அவ்வளோதான். சின்னத்தாலே ஜெயிச்சிருவாங்க, ரெட்டை இலை சின்னம் இருக்குது, யார்கிட்ட ரெட்டை இலை சின்னம், யார்கிட்ட ரெட்டை இலை சின்னம் இருக்குதோ அந்த ஆள் வந்து அதிமுகவினுடைய பொறுப்புன்னு வேணால் ஒத்துக்கலாம் ஒழிய, ரெட்டை இலை சின்னமே வந்து ஜெயிச்சு கொடுத்தோமா அப்படின்னா ஏன் 10 தோல்வி பழனிசாமி, அவர் வேறு சின்னத்திலேயே தோத்தார், ரெட்டை இலை தானே தோத்தார். அதனால் வெற்றி தோல்வி சின்னங்கள் வந்து கொண்டு வருவதில்லை, அது வந்து ஒரு அடையாளம் தானே தவிர. இன்றைக்கி வந்து விஜய்க்கு ஓட்டு போடணும்னா அவர் சின்ன என்னன்னு கேட்டு ஓட்டு போடுற லெவலில் தான் ஜனங்க இருக்காங்க, அந்த அளவுக்கு இருக்காங்க. அது வந்து அது பழைய காலங்க. அதாவது வந்து சின்ன என்னான்னு தெரியாமல் போகிறது, சின்னம் மாற்றி போடுறதெல்லாம் இப்போல்லாம் அப்படி இல்லைங்க. இப்போ வந்து இளைஞர்கள், படித்தவங்க எல்லா பக்கமும் இந்த இது வந்துடுச்சு இல்லைங்க. இன்டர்நெட்லாம் வந்த பிறகு சமூக ஊடகங்களில் ஒரே நாளில் பாப்புலரைஸ் பண்ணி விட்ருவாங்க. முன்னாலெல்லாம் 1 மாதம் தேவைப்படும், எப்படி இந்த சின்னத்தை எல்லாருக்கும் சொல்ல போகிறோமோன்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போல்லாம் ஒரே ஒரு காணொளி போட்டு இல்லை அதை வச்சு ஒரு பாட்டு போட்டாருன்னா முடிஞ்சுது. விஜய்க்கு அட்வான்டேஜ் இன்னும் ஜாஸ்தி பாப்புலரைஸ் பண்ணுறதில்ல. அதனால் என்னை கேட்டால் மோதிரம் தான்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு 10 நாளில் அது வெளியே வந்துடும். எதுவாக இருந்தாலும்
அது ஓட்டை கொண்டு வர போகிறதில்ல. யார் முதலமைச்சர் ஆகணும், எந்த கட்சி ஆட்சிக்கு வரணும், எந்த கட்சி ஆட்சியிலிருந்து அகற்றணுன்றதில் மக்கள் தெளிவாயிட்டாங்கன்னா அவங்க வந்து எல்லாத்தையும் பார்ப்பாங்க. அது வந்து இதில் என்னென்ன சார், இப்போ இந்த கொங்கு பகுதியில் இப்போ ஈரோட்டு பிரச்சாரம் வந்து கொங்கு பகுதி நீங்கள் சொன்ன மாதிரி பொதுவாக அதிமுகவோட கோட்டையாக தான் இருந்திருக்கு. அதிமுக தான் இப்போ வெற்றி. ஆனால் 2021 தேர்தலில் அங்கே திமுக ஓரளவுக்கு நல்ல ஒரு வெற்றி இருந்தது. அது செந்தில் பாலாஜி ஒரு பெரிய ஃபேக்டராக இருந்தாங்க அப்படின்லாம் நிறைய, முத்துசாமி எல்லாம் இருந்தாங்க. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அங்கே செந்தில் பாலாஜி, முத்துசாமி, இந்த பக்கம் எஸ்பி வேலுமணி, இப்படியான எடப்பாடி பழனிசாமி அந்த பகுதியை சேர்ந்தவர். ஸோ அங்கே நிறைய சமூக ரீதியிலான வாக்குகள் எல்லாம் பிரிஞ்சு இருக்கும், சமூகம் பார்த்து வாக்களிப்பாங்க அப்படின்லாம் நிறைய அங்கே கால்குலேஷன் சொல்லுவாங்க. அந்த இடத்துல விஜய் எப்படி ஃபிட்டின் ஆவார்னு நினைக்கிறீங்க? அதாவது இன்றைக்கே வந்து கொங்குலங்க, அதாவது செங்கோட்டையன் வந்த பிறகு ஒரு சர்வேல என்ன சொல்கிறாங்கன்னா ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்காங்களாம். அதிமுகவும் தாவேக்காவும் சொல்கிறீங்க? திமுக, அதிமுக, தாவேக்கா அவங்களுக்குள்ள பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லையா. அதாவது தாவேக்கா வந்து 2 பேருக்கு முன்னால் போயிடுற வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இன்னும் சில தலைவர்கள்லாம் அந்த பகுதியில் வந்து வரப்போகிறாங்க இல்லையா, தமிழ்நாடு பூரா இருந்து வரப்போகிறாங்க அதிமுக தலைவர்கள், கொங்கு பகுதியிலேருந்தே வரப்போகிறாங்கன்போது நிச்சயமாக அட்வான்டேஜ் டு தாவேக்காக்கு தாங்க. அதே இது ரெண்டாவதுங்க, விஜயை பொறுத்தவரையில் இந்த ஜாதி மதம் இதெல்லாம் அப்பாற்பட்ட ஆள். விஜயின்றவர் வந்து ஒரு மாற்றத்துக்கான சிம்பலாக தான் ஜனங்க பார்க்குறாங்களே தவிர அவர் என்ன கவுண்டரு, வெள்ளாள கவுண்டரா. ஆனால் ஓட்டு போடும்போது இதெல்லாம் ஒர்க் ஆகுது இல்லை, ஈக்குவேஷன் இல்லை. அது எம்ஜிஆர் கிட்ட, எம்ஜிஆரை மலையாளின்லாம் சொல்லி பார்த்தாங்க. திமுக சொல்லாத பிரச்சாரமா, எம்ஜிஆர் கேரளாவுக்கு போட்டோன்னெலாம் பேசினாங்க, மலையாளின்லாம் சொன்னாங்க. ஆனால் மக்கள் அதெல்லாம் பார்க்கவே இல்லை. ஜெயலலிதாவை கன்னடத்துக்காரி, நாங்கள் ஸ்ரீரங்கத்து பாப்பாத்தின்லாம் பேசுனாங்க. எவ்வளோ பிராமின் பாப்புலேஷன் எவ்வளோ தமிழ்நாட்டில்? 3% சொல்கிறாங்க. அப்புறம் எப்படி ஜெயலலிதா 2 வாட்டி ஜெயிச்சாங்க? அதனால் வந்துங்க தமிழ்நாட்டு மக்கள் வந்து வட மாநிலங்களில் நீங்கள் சொல்கிற விஷயம் இருக்குது, யூபி, பீகார் அந்த மாதிரி இடங்களில். ஆனால் தமிழ்நாட்டில் ஜாதி இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அதுவே தீர்மானகரமான சக்தியாக மக்கள்கிட்ட மாறாது. இல்லை, இந்த ஜாம்பவான்கள் எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் ஓட்டுகளை எடுக்கணும், செங்கோட்டையனை ஒருத்தரால் பண்ணிட முடியுமா? இந்த பக்கம் எல்லாம் லெஜெண்ட்ஸாக நிற்கிறாங்களே எல்லாரும். இல்லை, இவங்க எல்லாமே வந்து லெஜெண்ட்ஸாக நின்று என்ன பிரயோஜனம்? அவங்க தொகுதியில் அவங்க ஒன்றா ஜெயிக்கலாம். நான் வந்து குறைச்சி மதிப்பு இல்லை. எடப்பாடியில் வந்து என்ன முயற்சி பண்ணாலும் பழனிசாமியை தோக்கடிக்க முடியாது. அதே போல் முத்துசாமி வந்து ஈரோட்டில் வந்து அவர் தன் தொகுதியில் அவர் ஜெயிப்பார். ஆனால் ஒரு அந்த பகுதியில் இருக்கிற ஒரு 50-60 தொகுதியில் செல்வாக்கு மிக்கவராக யாருமே இல்லை. உதயநிதி இருக்காங்கல்ல. இல்லை, உதயநிதி, ஸ்டாலின் இந்த பக்கம் வச்சுட்டு விஜய் இந்த பக்கம் வச்சா எங்கேயோ போயிடுங்க. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், அதிமுகவுடைய இடத்த இன்றைக்கி வந்து விஜய் எடுத்துருவார். அதன் காரணமாக அந்த கொங்கு பெல்ட்டினுடைய அந்த ஓவரால் டாமினேஷன் வந்து ஆன்டி டிஎம்கேவாக தான் இருக்கும். சொல்கிற சினாரியோ ஒட்டுமொத்தமாகவே மாறுதுன்றீங்களா? இல்லையே, போன முறை கூட நீங்கள் சொன்னீங்க, நான் அதை வந்து அப்போவே மறுக்கலை. போன முறை கொங்குவில் வந்து 75 சீட்டு ஜெயித்தாங்க ஏடிஎம்கே. அதில் வந்து அவங்க மட்டுமே 66 ஜெயிச்சாங்க, பிஜேபி இல்லாத. அந்த 66ல் 50 கிட்டத்தட்ட வந்து இதுதான் நினைக்கிறேன். சேலம்ல ஃபுல்லாக ஸ்வீப் பண்ணாங்க, நாமக்கல்ல ஸ்வீப் பண்ணாங்க, கோயம்புத்தூர்ல. அதனால வந்து திமுக வந்து ஜெயிச்சதுன்னு நீங்களே எங்கே ஜெயிச்சாங்க? கொங்கு பெல்ட்டில் வந்து திமுக படுதோலி தான் அடைஞ்சதுங்க போன வாட்டி, டெஸ்பைட் த பிரசன்ஸ் செந்தில் பாலாஜி. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா கரூர்லேயே வந்து செந்தில் பாலாஜி ஜெயிக்க மாட்டாருன்றாங்க. எப்படி களத்துல ஒர்க் பண்ணுவாரு, ஓட்டுகளை எப்படி வாங்கணும்னு எல்லா உத்தியும் கத்து வச்ச ஒரு ஆளு. அது ரைட்டுங்க. தேர்தல் என்பதுங்க ஒரு விசித்திரமான விளையாட்டுங்க. புத்திசாலி தோத்துருவான், ஆமாம், நல்லவன் ஜெயிக்க முடியாது. அது மாதிரி அது ஒரு இதுதான். ஜனங்க வந்துங்க உங்களுக்கு தெரியாதது இல்லை, எல்லா மாவட்டங்கள்லையும் ஆளுங்கட்சி எதிர்கட்சி திமுக அதிமுக யார் எதிர்த்து போட்டிடுறாங்களோ அந்த எம்எல்ஏக்களை பர்ச்சேஸ் பண்ணுறது, அந்த நிர்வாகிகளை வாங்கி வச்சுக்கிறது, நீ வேலை பார்க்காம இருந்தால் போதும், பூத்துக்கு வராமல் இருந்தால் போதும், இவ்வளவு வேலை பார்ப்பாங்க. இதெல்லாம் அதிமுக திமுக மாஸ்டர்ஸாக கை தேர்ந்தவங்களா இருக்காங்க. அவங்களோட போட்டி போட்டு தாவேக்கா நிற்கணும்ல சார். எஸ்பி வேலுமணி சொல்கிறாரு திமுக காரன் கடைசி நேரம் வரைக்கும் பூத்தில் இருக்கான், நம்மால் இருக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாரு. அதிமுகவுக்கே அந்த நிலைமைன்னா தாவேக்காவுக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்க. தாவேக்காவில் வந்துங்க இளைஞர்கள் இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு அனுபவம் கம்மியாக இருக்கு. ஆனால்
அவங்களுக்கு ஃபர்வர் ஜாஸ்தியாக இருக்குது. ம். விஜயை முதலமைச்சராக கொண்டு வந்து உட்கார வைக்கணுன்ற அந்த ஒரு வெறி இருக்கு பாருங்க. வெறி மட்டும் அது போதுமா சார்? திமுக ஆட்கள் கூட கிடையாது. வெறி அந்த மட்டும் அளவுக்கு. போதாது இல்ல, உத்தி அது வேணும்ல. ரொம்ப அது ஒரு முக்கியங்க. மக்களை கொண்டு வந்து பூத்தில் உட்கார ஓட்டு போட வைக்கிற அந்த வேலையில் ம். இவங்க கிட்ட திமுக காரங்க மிஞ்ச முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ அப்படியே நீங்க திமுக மாத்தி கிட்ட சொல்றீங்களோன்னு இல்லை, நினைக்கிறேன். திமுக எல்லாம் ஏஜ்டு டயர்டு பீப்புளுங்க. ம். அனுபவம் இருக்கும், ம். ஆனால் அவங்களால இவங்க கிட்ட இணையா வேலை செய்ய முடியாது, களத்தில் களமாட முடியாது. ஆ. அனுபவம் அவங்களுக்கு இருக்கும், ஆ. ஆனால் களத்தில் வந்து வாங்க அக்கா அண்ணன் வந்து விஜய் அண்ணன் ஓட்டு போடுங்க அப்படி இப்படின்னு பிடிச்சிட்டு வந்து ம். அவங்க வந்து நல்லா வேலை செய்வாங்க. அவங்களுக்கு மோட்டிவேட்டிங் ஃபேக்டர் ஒன்று இருக்குது. விஜயை முதலமைச்சர் ஆக்கணும், தாவேக்கா ஆளுங்கட்சியாக வரணும்னு. இப்போ டிஎம்கேல ஏகப்பட்ட டிமோட்டிவேட்டிங் ஃபேக்டர் இருக்குங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். இப்போ கொங்கு பகுதியில் அதிமுகலேருந்து வந்த ஆள் செந்தில் பாலாஜி ஊழல் புகாரில் இன்றைக்கி அமைச்சர் பதவி இல்லைனாலும் மினிஸ்டர் வித்தவுட் போர்ட்ஃபோலியோ தான் அவரை பொறுத்த வரைக்கும். அந்த பகுதியில் திமுகவும் அவரை அதே வந்து செல்வா கூட தான் இருக்காரு. அந்த பகுதிக்கு பொறுப்பாளராக ஆமா. போட்டாங்க. அவர் இந்த மாவட்ட செயலாளர் மாற்றுறாங்க. ம். அவர் கை காட்டுற ஆள் தான். இப்போ இப்படிப்பட்ட சூழல் வந்து திமுகவில் ட்ரெடிஷ்னலாக இருக்கிறவங்களெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக வச்சிட்டு இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? ம். ஒரு ஈரோட்டில் பழைய இவர் இருந்தாருங்களா பெரியசாமியா, அவங்க பையன் ஒருத்தர் இருந்தார் இல்லைங்களா, ஈரோட்டில் மந்திரியாக கூட இருந்தார், முன்னாள் மாவட்ட செயலாளராக கூட இருந்தார், என்கேபி பெரியசாமியுடைய பையன் நினைக்கிறேன். அவர் வந்து என்ன தான் நடக்குதுங்க திமுகவில்? நம்ம எப்போங்க செந்தில் பாலாஜிக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் எல்லா மாவட்ட செயலாளரும் எல்லா நிர்வாகியும் பொறுப்பாளர் சீட்டு கிடைக்கும் அப்படின்றதுக்காக நம்ம தன்மானத்தெல்லாம் விடணுமா இப்படியெல்லாம் சரி, இதெல்லாம் அப்படின்னு? சின்ன இல்லை கட்சிகள்ல- இல்லை இல்லை, ஒரு முன்னாள் அமைச்சர் ஈரோட்டில் மாவட்ட செயலாளர் ம். அவர் வெளிப்படையாக இதில் எல்லா சொல்கிறாருன்னா, கட்சியிலும் இருக்கிறது தானே சார்? நீங்கள் வேறங்க. விஜய் கட்சியில் அப்படி கிடையாது. சார், என்ன விஜய் சார், கட்சியில் நேத்து பாசிட்டிவா என்ன தெரியுமா, ஆ. விஜயை முதலமைச்சராக இல்ல சார், நேத்து தாவேக்காவுடைய மாவட்ட செயலாளர் ஆலோசனை கூட்டம் நடந்தப்போ ஏதோ ஒரு மாவட்டத்துல அந்த மாவட்ட செயலாளர் புகார் சொல்லி பனையூர் ஆபீஸ்க்கு வெளியே ஒன்றிய நிர்வாகிகள் கழக நிர்வாகிகள் அவங்க எல்லாரும் வெளியே நின்று அவருக்கு எதிராக கோஷம் போடுறாங்க, இவரை மாத்துங்கன்னு கேக்குறாங்க. எல்லா கட்சியிலும் சின்ன சின்ன சச்சரவுகள் மோதல்கள் இருக்கதானே சார் செய்யும். இது மாதிரி இல்லைங்க. செந்தில் பாலாஜிக்கு எதிராக ம். திமுகவுடைய ட்ரெடிஷ்னல் ஆட்கள் தலைவர்கள் இருக்காங்களா, கோயம்புத்தூர்ல எவ்வளவு பெரிய தலைவர்கள்லாம் இருக்காங்க, அவங்க பல பேர்லாம் correct, இருக்காங்க. correct. பொங்கலூர் பழனிசாமி, ம். அப்புறம் அங்கே தண்டபாணின்னு கோயம்புத்தூரில் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இருக்காங்க. இப்போ அவங்கள எல்லாரையும் ஓரம் கட்டிட்டு இவர் செலவு பண்ணுறாரு, இவர்கிட்ட பணம் இருக்குதுன்றதுக்காக வேற கட்சியில் இல்லை 5 கட்சி மாறினவர் தான் இவர் செந்தில் பாலாஜி. அவரை கொண்டு வந்து எல்லார் தலையிலையும் வச்சா அது ரசிக்கலைங்க திமுகவில். இது ஒரு பக்கம். நான் என்ன சொல்கிறேன்னா, மோட்டிவேட்டிங் ஃபேக்டர் வந்து தாவேக்கால இருக்கிற மாதிரி அதிமுகவும் கிடையாது, திமுகவும் கிடையாது. திமுகவுக்கு வந்து அதிகாரம் இருக்குது தொடரணுன்றது தானே தவிர, அதுவும் சில குடும்பங்கள் தான். இப்போ நீங்கள் குடும்ப அரசியல் எப்படி அந்த கட்சியை பாதிக்குதுன்னா, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு குடும்பம் தான். துரைமுருகன் வேலூர்னா அவங்க பையன் அங்கே எம்பியாக இருப்பார், மாவட்ட செயலாளர் இருப்பார். கேஎன் நேரு திருச்சி அப்படின்னா அவங்க பையன் வந்து எம்பியாக இருப்பார். இன்னொரு தம்பி வந்து அங்கே ஒரு முக்கியஸ்தராக இருப்பார். தானே சார் எம்பி ஆகுறாங்க. இல்லை நியமன எம்பி இல்ல. சீட்டு சரி, சீட்டே கொடுத்தாலும் மக்கள் சீட்டே கொடுத்தாலும் துரைமுருகன் பையன் இங்க வேண்டாம்னு மக்கள் நினைச்சா தோக்கடிச்சிருவாங்களே. சீட்டு தாங்க. மக்கள் ஆளெல்லாம் பார்க்கறது இல்லைங்க. கட்சி நீங்க ஆளை பார்த்து வாக்களிப்பாங்கன்றீங்க, விஜய் ஆதரவு இல்லை இல்லை, விஜய் வேறங்க. நான் அந்த தொகுதியில் வந்து யார் இவருன்னெலாம் பார்க்க மாட்டாங்க. விஜய் நிறுத்தி இருக்காரா அந்த தம்பி, ரைட், அப்படி போடுவாங்க. நீங்கள் வந்து நான் சொல்கிறது என்னன்னு சொன்னால், இப்போ திமுகவிலையும் அதிமுகவிலையும் மோட்டிவேட்டிங் ஃபேக்டர் கம்மிங்க. ஆனால் இதில் வந்து மோட்டிவேட்டிங் ஃபேக்டர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. நீங்கள் கூட சொன்னீங்களே வெறி இருந்தால் போதுமானு, அந்த ஃபர்வர் வேணுங்க. அது வந்து ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குது. அதனால் வந்துங்க எனக்கு என்னவோ தாவேக்கா வந்து தனியாகவே ஜெயிச்சிரும், ஆட்சி அமைக்கும். அப்படி இல்லைன்னா கூட ஒர்ஸ்ட் கேஸ் சினரியோ நம்பர் 2 பொசிஷனுக்கு வந்துருவாங்க. அதுதான் பிக்கஸ்ட் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி இன் அசம்பிளி ஆகிடும்.
பார்ப்போம் சார் நம்ம என்னன்னு. ஆமாம், 2வது இடத்துக்கு தான் திமுக வரும், அதில் நீங்கள் சந்தேகமே பட வேணாம். ஓகே. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ். 1 வாங்கினால் 1 இலவசம். இந்த ஆளுக்கு பைபோலார் டிசார்டர் இருக்கு, செக்ஷுவல் டிசேபிலிட்டி இவரான